நேயர்களே, ஆன்மீக விஷயங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிமி அரசருக்கும் ரிஷபதேவரின் 9 புத்திரர்களான நவ யோகிகளுக்கும் நடந்த ஒரு சின்ன உரையாடல். அந்த உரையாடலை இன்றைக்கு கொஞ்சம் நினைத்து பார்க்கலாம். நவயோகிகள் என்றே அவர்களுக்கு பெயர். காரணம், 9 பேர். ஆனால் 9 பேரும் கல்வி கேள்விகளில் மாத்திரமில்லை, இறைவனை பரிபூரணமாக உணர்கிற யோகத்திலேயும் சிறந்தவர்கள். இந்த 9 பேரோடு நிமி என்கிற அரசனுக்கு ஒரு உரையாடல் நடந்தது. நிமி வேறு யாரும் இல்லை, நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த விதேக நாடு. சீதைக்கு வைதேகி என்றுதானே பெயர். அந்த விதேக நாட்டினுடைய முதல் அரசன்தான் நிமி சக்கரவர்த்தி. அந்த நிமி சக்கரவர்த்தி ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய சந்தேகங்களை கேட்க, சிறப்பான ரத்னம் பதித்த ஆசனங்களிலே அமர்ந்து கொண்டிருந்த நவ யோகிகளும் விடைகளை சொன்னார்கள். அப்போது சக்கரவர்த்தி ஒரு கேள்வியை கேட்டார். பரம்பொருள் திருமால் என்றெல்லாம் சொல்கிறோமே, அந்த திருமால் ஒவ்வொரு யுகத்திலேயும் ஒவ்வொரு விதமாக இருப்பாரா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சம்பவாமி யுகே யுகே என்று அவர் சொன்னதை. எனவே ஒவ்வொரு யுகத்திலேயும் அவர் ஒவ்வொரு விதமாக இருப்பாரா? அதை கொஞ்சம் விளக்கிச் சொல்லுங்கள் என்று கேட்டார். நவயோகிகள் விளக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு யுகத்திலேயும் ஒவ்வொரு வண்ணத்திலே பரம்பொருள் இருப்பார். சத்திய யுகத்திலே அவர் வெண்மையானவராக இருப்பார். வெண்மையானவராக இருந்தாலும் கூட பிரம்மச்சரிய கோலத்தில் மரவுரி அணிந்தவராக இருப்பார். அப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு சுபர்ணர், ஈஸ்வரர், ஹம்சர் என்றெல்லாம் பெயர்கள் உண்டு. அவரை வழிபடுவதற்கு தியானம், தவம் இவையெல்லாம் செய்ய வேண்டும். இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய திரேதா யுகத்திலே பரம்பொருள் சிவப்பு வண்ணத்தில் இருப்பார். ஆடை ஆபரணங்கள் அழகாக அணிந்து கொண்டிருப்பார். மாலைகள் சூடிக்கொண்டிருப்பார். இந்த திருக்கோலத்தில் இந்த யுகத்திலே அவருக்கு விஷ்ணு, யக்ஞர், பிருஷ்ணிகர்பர் என்கிற பெயர்கள் உண்டு. இந்த நிலையில் அவரை வணங்குவதற்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் முறையாக செய்ய வேண்டும். இதற்கு அடுத்ததாக இருந்த திரேதாயுகம் தாண்டிய துவாபர யுகத்திலே அவர் நீல நிறத்தில் காட்சி தருவார். நீல நிறத்தில் இருந்தாலும் கூட அவர் மேலே பளபளப்பாக பொன் ஆபரணங்கள் இருக்கும். மஞ்சள் ஆடை, பீதக ஆடை அணிந்திருப்பார். இந்த யுகத்திலே அவருக்கு வாசுதேவர் என்றும் நாராயணர் என்றும் சங்கர்ஷ்ணர் என்றும் திருநாமங்கள். துவாபர யுகத்திலே அவரை வணங்குவதற்கு யாகங்கள் செய்ய வேண்டும். மந்திரங்களெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த 3 யுகங்களையும் தாண்டி 4வதாக இருக்கிற கலியுகத்திலே அவர் பளபளப்பான கருப்பு வண்ணத்தில் இருப்பார். அப்படி கருப்பு வண்ணத்திலே இருந்தாலும் ஏதோ ஒரு வசீகரத்தில் எல்லோரையும் ஆட்கொள்வார். இந்த யுகத்திலே அவருக்கு பலவேறு திருநாமங்கள், ஒரு திருநாமம் என்றில்லை, பலவேறு பெயர்கள் இருக்கும். ஆனால் சத்தியயுகத்திலே தவம் செய்தது போலவோ, திரேதாயுகத்திலே பூஜை புனஸ்காரம் செய்தது போலவோ, துவாபர யுகத்திலே யாகங்கள் செய்தது போலவோ செய்ய வேண்டாம். அவருடைய திருநாமங்களை சொல்லி எந்த பெயரை அவருக்கு பொருத்தம் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த பெயர்களையெல்லாம் சொல்லி வணங்கினாலே போதும்.
இதுதான் யுகத்திற்கு யுகம் இறைவனுடைய தன்மை என்றார்கள். நவயோகிகள் இதை சொன்னவுடன் ஒரு கேள்வியை, கூடுதலான ஒரு கேள்வியை நிமிச்சக்கரவர்த்தி கேட்டார். ஆச்சாரிய பெருமக்களே, இந்த 4 யுகங்களில் எது உத்தமமான யுகம் என்று கேட்டார். எண்ணி பாருங்கள். சத்தியயுகம், கிருத்தயுகம், சத்தியமே இருந்த யுகம் இல்லையா? திரேதாயுகம், ராமபிரான் அவதாரம் செய்த யுகம். துவாபர யுகம், கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் செய்த யுகம். கலியுகம், கலி என்றாலே துன்பம் என்றுதான் பொருள். எதை எடுத்தாலும் கலி முற்றிவிட்டது என்றுதானே அங்கலாய்க்கிறோம். இந்த கலியுகம். இந்த 4 யுகங்களில் எது உத்தமமான யுகம் என்று சொல்லுவோம்? இதே கேள்வியை நம்மிடத்தில் கேட்டிருந்தால் என்ன சொல்லி இருப்போம்? ஒருவர் இல்லை, 9 பேரும் ஒரே போல விடை சொன்னார்கள். உத்தமமான யுகம் எது தெரியுமா? கலியுகம்தான் என்றார்கள். அது எப்படி கலியுகம் உத்தமமான யுகம்? இந்த கலியுகத்தில்தான் தர்மத்திற்கு காலே ஒடிந்து போய்விட்டது. 4 கால்களோடு இருக்கக்கூடிய தர்மம் என்கிற அந்த காமதேனு கலியுகத்தில் 4 கால்களும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறதே. அப்படி என்றால் தர்மம் எங்கேயோ சிதறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கலியுகமா உத்தமமான யுகம் என்று கேட்போம் இல்லையா? நவயோகிகள் ஆணித்தரமாக வலியுறுத்தி சொன்னார்கள், உத்தமமான யுகம் எது தெரியுமா? கலியுகம். ஏன்? கிருத்தயுகத்தில் தியானம், தவம், கஷ்டமான விஷயங்கள். தவம் செய்வது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. முனைப்பாக தியானம் செய்வது என்பதும் அவ்வளவு சுலபம் இல்லை. தவம் செய்ய வேண்டுமென்றால் வாயை கட்ட வேண்டும், வயிற்றை கட்ட வேண்டும், ஆசாபாசங்களை கட்ட வேண்டும், நெருப்பில் நின்று பனியில் நின்று தவம் செய்ய வேண்டும். பூஜை புனஸ்காரம், அதற்கு கூட முறையெல்லாம் தெரிய வேண்டும். யாகம், அதுவும் கூட கடினம். ஆனால் கலியுகம் மிகச் சுலபமான யுகம். ஏன் தெரியுமா? இறைவனை வணங்குவதற்கு இறைவனுடைய பெயர்களை சொன்னால் போதும். இந்த யுகத்தில் இறைவனை வணங்குவதற்கு சுலபமான வழி மாத்திரமில்லை, இறைவனை வணங்குவதற்கு சரியான வழி இறைவனுடைய திருநாமத்தை சொல்வது, நாம சங்கீர்த்தனம். அந்த திருநாமத்தை திரும்ப 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 சொல்வது, அவ்வளவுதான். சரி, எந்த பெயரை சொல்ல வேண்டும் என்று கேட்கலாம். கிருத்தயுகத்திலேயும் திரேதாயுகத்திலேயும் துவாபர யுகத்திலேயும் இந்த பெயர்தான் என்கிற கணக்கு உண்டு. ஆனால் கலியுகத்தில் அந்த கடவுளுக்கு என்ன பெயரை வைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த பெயரையெல்லாம் வைத்து அந்த பெயர்களால் கடவுளை அழைத்தால் அவற்றை தம்முடைய பெயர்களாக ஏற்றுக்கொண்டு அந்த கடவுள் அருள்வார். இந்த கணக்குப்படி பார்த்தால் கலியுகம்தானே உத்தமமான யுகம், நமக்கு உதவி செய்யக்கூடிய யுகம். கடவுளை அழைப்பதற்கு அவருடைய திருநாமங்களை சொன்னால் போதும். நாமத்தை சொல்லுவதன் மூலமே கடவுளை பரிபூரணமாக உணரக்கூடிய கலியுகத்தில்தான் நாம் எல்லோரும் வசிக்கிறோம் என்றால் கடவுளுக்கு நன்றி சொல்லி அந்த கடவுளின் பெயர்களை நமக்கு எப்படியெல்லாம் சொல்லத் தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் சொல்லலாம். வாருங்களேன்.